தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இதுதானே உங்களுடைய முதன்மை கடமை. பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு வழங்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு, எதுக்கு உங்களுக்கு பதவி? 4700 டாஸ்மாக் கடைகள் ஒரு பக்கம், 1500 மணமகிழ் மன்றங்கள் ஒரு பக்கம், 25,000 சந்து கடைகள் ஒரு பக்கம். அந்த சந்து கடைகள் 24 மணி நேரமும் மதுவை வித்துட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் வித்துட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்ல மட்டும் 1,80,000 கோடி ஊழல். பாதி கணக்கில் பாதி கணக்கில் இல்ல, பாதி வரி ஏய்ப்பு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அல்ல இதுதான் காரணமே. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணமே இதுதான். குடிச்சிட்டு அங்கங்க கிடைக்கிற போதை, கபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தலாம்பிட்டமின் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சரளமா கிடைக்குது. போலீஸ்க்கு தெரியாம யாரும் விற்கிறது கிடையாது, தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அப்போ இதனாலதான் 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில கொலை செய்கின்ற மாநிலமாக மாறி இருக்கு தமிழ்நாடு. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10, 12 வயசு குழந்தைங்களை இந்த மனித மிருகங்களாக, அந்த மனித மிருகங்களாக உருவாக்கியது திமுக, ஸ்டாலின் அவர்கள் தான். திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது.